வெல்கம் டு பிளாண்டட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வெள்ளரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் மணத்தக்காளி காய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அக்ரூட் 2 ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகை நல்லா பொரிய வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தக்காளி வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வதக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதிகப்படியான எண்ணெய் ஊற்றாமலே நீங்கள் வதக்கிடலாம். மீன்வைல் வந்து என் சேனல் நேம் வந்து பிளாண்டட் ரெசிபீஸ். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க காரம் மசாலா இல்லாமல் எண்ணெயும் ஓரளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணி எப்படி வந்து ரெசிபீஸ் ரெடி பண்ணுறது, இது வந்து பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட்டு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்லாம் இந்த விதமான ரெசிபீஸ் வந்து செஞ்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு எரிச்சலோ, வயிற்றுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டுமோ, இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மீன்வைல் வந்து மற்றவங்கள மாதிரி அவங்களும் வந்து டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா, இல்லைன்னா அவங்க வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாமே இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 மினிட்ஸ் தான் வதக்குனேன், அதுக்குள்ளே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வெள்ளரிக்காவை வந்து 2 வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம கொதிக்க வைக்கலாம். மீன்வைல் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நார்மலாக மற்றவங்கள மாதிரியே வந்து எல்லா விதமான சாப்பாடும் சாப்பிட்லாம் அப்படின்ற மன திருப்தியும் அவங்களுக்கு வரும். நார்மலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட அட்வைஸ் படி வெந்த சாதம், அவிச்ச பருப்பு, அப்புறம் அவிச்ச காய்கறி, அப்புறமா தயிர் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களும் கூட டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்து நான் இதை வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப சேஃபு. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜராகவும் நான் செய்யலை. ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் இதை பார்த்து அவங்க செல்ஃப் குக்கிங்கும் பண்ணலாம். எல்லாருக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் செஞ்சு தர சொல்லலாம். மீன்வைல் வெள்ளரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் ஆஃப் ப்ரொசீஜர் நம்ம போகிறதுக்கு வெள்ளரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம். அதனால் உங்கள் வீட்லேயோ, உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்காவது வந்து அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அதாவது காரமோ இல்லை மசாலாவோ அதிகப்படியாக சாப்பிட முடியாத பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இதை பார்த்து இதை மாதிரி சமைச்சு கொஞ்சம் சாப்பிட்டு மன திருப்தி அடைவாங்க. ஏன்னா வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்கள மாதிரியே நம்மளால் சாப்பிட முடியலையேன்ற ஒரு ஏக்கமும் கவலையும் இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டிங்கன்னா இதை பார்த்து அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மனசு திருப்தி வரும். நம்மளும் மற்றவங்கள மாதிரி ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட முடியுதுன்ற ஒரு மனசு திருப்தி வரும், ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு பொட்டை புளியும் 1.5 ஸ்பூன் உப்பும் போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த புளி கரைச்சலை ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ தட் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வரும். புளி போட்டால் தான். லெமன் இருந்ததுன்னா ஒரு மீடியம் சைஸ் லெமன் இருந்தால் லெமன் புழிஞ்சிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும் உப்போடு சேர்ந்து. அதுவும் கூட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வரும். என்கிட்ட இப்போ லெமன் இல்லை, அதனால் வந்து நான் புளி கரைச்சல் ஆட் பண்ணுறேன். மீன்வைல் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது நான் இந்த வெள்ளரிக்காய் கிரேவி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு அல்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு ரெசிபி, ஒரு டிஷ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இது சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் வராது. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டைப் ஆஃப் குக்கிங்க்கு வந்து யாருக்கெல்லாம் இது மாதிரி இந்த வீடியோஸ், இந்த மாதிரி சமையல் தேவைப்படுதோ தயவுசெய்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க இதை பார்த்துட்டு இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு அதில் ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிதுன்னா அதுதான் எனக்கு பெரிய சக்ஸஸ். மற்றபடி எனக்கு வேறு எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுலையும் இதை டெய்லி வீடியோ போடுறதுலையும். மீன்வைல் வந்து என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த த்ரூ அவுட் இந்த குக்கிங் பண்ணுற மொத்த ப்ராசஸில் வந்து எங்கேயாவது எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா இல்லை எதாவது பெட்டராக பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்கிட்டு அடுத்து வர வீடியோவில் வந்து நான் புது விதமாக வேறு பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து என் சேனலை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைப் ஆஃப் குக்கிங்கை வந்து யாருக்கு ரிக்வயர்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இதை கொண்டு போய் சேருங்க.
அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போடுறது. டெய்லி ஒரு வீடியோ போடுவேன் ஒவ்வொரு விதமான குக்கிங். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அவங்க வந்து இந்த இந்த வீடியோஸ்னால இந்த சேனல்னால பெனிஃபிட் அடையணும். அந்த அல்சர் பேஷண்ட்டோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டு. அதுதான் எனக்கு வந்து சக்ஸஸ். மீன்வைல் வந்து ஆஃப்டர் டெலிவரியில் இருக்க விமன்ஸ்க்கு கூட வந்து 10 to 15 டேஸ் வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அவங்க கூட இதை சாப்பிட்லாம். இல்லை கிட்ஸுக்கு காரம் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொடுக்கலாம். அண்டு மற்றபடி போஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து 1 வாரம் 10 நாளைக்கு அவங்களுக்கு கூட பத்திய சாப்பாடு அதிகப்படியான காரம் சாப்பிடக்கூடாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் குக்கிங் வந்து செஞ்சு தர சொல்லுங்கள். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ரெகுலராக சமைச்சு அந்த டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது யூடியூப்பில். முக்கியமாக வந்து இந்த மாதிரி காரமே இல்லாமல் அல்சர் பேஷண்ட்டுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு சேனலோ ஒரு வீடியோஸோ இல்லை ஒரு ரெசிபீஸோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து முக்கியமாக இதை வந்து நம்ம வீடியோஸாக போடணும் அப்படின்ற ஒரு எய்மும் எனக்கு அதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் இருந்தது. மீன்வேல் நானே ஒரு அல்சர் பேஷண்ட் தான். அதனால் முதல்ல நான் கூட வந்து வெந்த சாப்பாடு, அவிச்ச பருப்பு, அப்புறமா தயிர் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்ணுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு ஒவ்வொரு டிஷ்ஷஸும் பண்ணுறேன். அதே டிஷ்ஷஸை நான் வீடியோவாகவும் போடுறேன். நீங்களும் இதை பார்த்துட்டு அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.